ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மந்த்ரா சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் தேவஸ்தானம் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனாக வரும். அதாவது திருப்பதி லட்டு உருவான கதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். லட்டு அப்படின்னு சொன்னாலே முதல்ல நினைவுக்கு வருவது திருமலை திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாள் தான். திருப்பதி பெருமாள் கோயிலில் கொடுக்கப்படும் பிரசாதமான ஸ்ரீவாரி லட்டுவிற்கு இணையான சுவையுள்ள லட்டுவை வேறு எங்கேயுமே நம்ம கொடுக்க முடியாது. அத்தகைய பெருமையை கொண்ட திருப்பதி லட்டு உருவான கதை தான் அந்த வீடியோ சொல்ல போகிறேன். திருப்பதி லட்டு அதன் தனித்துவமான சுவைக்கும் அமைப்பிற்கும் பெயர் போனதாகும். ஆகஸ்ட் 2ஆம் தேதி 1715 இருந்து தான் திருப்பதி பாலாஜிக்கு இந்த லட்டு நெய்வேத்தியமாக படைக்கப்பட்டாங்க. 1803ஆம் ஆண்டிலிருந்து தான் பொது மக்களுக்கு இந்த லட்டுவை விநியோகம் செய்ய ஆரம்பித்தார்கள். கல்யாணம் ஐயங்கார் அப்படி என்பவர் தான் பிரபலமான இந்த திருப்பதி லட்டு உருவாக்கியதாக சொல்கிறாங்க. திருப்பதி லட்டு 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. அவை ஆஸ்தான லட்டு, கல்யாண உற்சவ லட்டு, புரோக்தம் லட்டு அப்படின்னும். ஆஸ்தான லட்டு குங்குமப்பூ, முந்திரி, பாதாம் ஆகியவற்றை கொண்டு செய்யப்பட்டதாகவும், இதனுடைய எடை 750 கிராம் ஆகும். முதன்மையான விழா நாட்களில் மட்டுமே இந்த லட்டு தயாரிக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இந்த கல்யாண உற்சவ லட்டு எடையும் 750 கிராம் ஆகும். கல்யாண உற்சவ சேவை திருப்பதி பாலாஜி மற்றும் தாயாருக்கு நடைபெறும் பொழுது அதில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு விநியோகிக்கப்படும் லட்டு ஆகும். புரோகிதம் லட்டு சராசரி திருப்பதி பாலாஜி தரிசனம் செய்து வரும் பக்தர்களுக்கு கொடுக்கப்படாகும். இந்த லட்டுவை அதிக அளவில் தயாரிப்பார்கள் அப்படின்னு குறிப்பிடத்தகும். திருப்பதி லட்டு 2008ஆம் ஆண்டு தான் புவிசார் குறியீடு பெற்றிருக்காங்க. திருப்பதி லட்டு மாவு, எண்ணெய், சர்க்கரை, நெய், ட்ரை ஃப்ரூட்ஸ், ஏலக்காய் போன்றவற்றை பயன்படுத்தி தயாரிக்கப்படுறாங்க. சரியான முறையில் சேமித்து வைத்தால் இந்த லட்டு 15 நாட்கள் வரை கூட கெடாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பதி பாலாஜியை தரிசித்த பிறகு ஸ்ரீவாரி லட்டுவை பிரசாதமாக உண்ணும் பக்தர்கள் தாங்கள் மலையேறி வந்த கஷ்டங்களை எல்லாம் மறந்து மனநிறைவுடன் வீடு திரும்புவார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த லட்டு திருப்பதிக்குள்ளேயே பொட்டு அப்படிங்கிற அந்த பிளேஸில் தான் தயாரிக்கிறாங்க. இது இந்தியாவில் எந்த ஒரு மூலையிலுமே இந்த திருப்பதிங்க லட்டு அப்படிங்கிற பேரில் எந்த ஒரு லட்டுமே தயாரிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இது புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. திருப்பதி லட்டை பற்றி இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றின தேவதர்ஷன இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலிமா போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.